ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 239 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வகையான பணியிடங்களுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 239 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 19/4/2024 சொல்லியிருக்காங்க. பணியிடம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் சொல்லியிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தில் யார் வேணாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். உடனுக்குடனே நீங்க எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டாக்குமெண்டா அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். சோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2 வகையான பணிகள் இருக்குது. என்னென்ன பணிகள்? ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல் ஓஎம்க்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மைன்ஸ் அண்ட் மைன் சப்போர்ட் சர்வீஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எஸ்எம்இ டெக்னிக்கலுக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. இதே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மைன்ஸ் அண்ட் மைன் சப்போர்ட் சர்வீஸ்ல இதுக்கு 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு டிப்ளமோ 12th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். இதே மைன்ஸ் அண்ட் மைன் சப்போர்ட் சர்வீஸ்க்கு 10th 12th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள். இல்ல நான் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க NAC அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் இருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இதுல எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கலுக்கு 100 காலி பணியிடங்களும், மைன்ஸ் அண்ட் மைன் சப்போர்ட் சர்வீஸ்க்கு 139 காலி பணிகளும், டோட்டலா 239 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுலதான் நம்ம சொன்னதா டிகிரி 10th 12th இன்ஜினியரிங் முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சோ 50% மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க. இது யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா 40% மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒவ்வொரு கேஸ்ட் ஏரியாவுக்கும் இருக்குது, அது எலிஜிபிள் தான். அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா மேல என்ன கொடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 37 வயசு இருக்கும். ஓபிசி பொறுத்த வரைக்கும்னா அப் டு 40 வயசு இருக்கும். எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல்ல 3 years ட்ரைனிங் பீரியட் அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 18,000 சம்பளம், செகண்ட் இயர்ல 20,000 சம்பளம், தேர்ட் இயர் பாத்தீங்கன்னா 22,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. மைன்ஸ் அண்ட் மைன் சப்போர்ட் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 14,000 சம்பளம், செகண்ட் இயருக்கு 16,000 சம்பளம், தேர்ட் இயருக்கு பாத்தீங்கன்னா 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ஒர்க் லொகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நெய்வேலியில தான் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ ரிசர்வேஷன் கேட்டகரி டீடைல்ஸும் இதுல கொடுத்திருக்காங்க, அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எம்பிசி பிசி சேர்ந்து ஓபிசி சர்டிபிகேட் யாரெல்லாம் வாங்காம இருக்கீங்களோ கண்டிப்பா வாங்கிக்கோங்க. எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா 1 year தான் செல்லுபடியா இருக்கும். சோ இந்த சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வச்சுதான் செலக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் அதாவது 6:1, அதாவது ஒரு போஸ்டுக்கு 6 பேர்த்த செலக்ட் பண்ணி அதுல பெஸ்ட் ஆஃப் 1 செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லாட் அலோகேஷன் ட்ரைனிங் பீரியட் பர்சன்டேஜ் அதுவும் கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சொல்லியிருக்காங்க, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான இந்த ட்ரைனிங்க்கு எலிஜிபிள் கேட்டகரி யாரு அதுவும் சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கண்டிஷன் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட், எவ்வளவு எம்பி இருக்கணும், என்ன ஃபைல் டைப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13 டாக்குமெண்ட் நீங்க பிஃபோர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்ற நன்மையில 19/4/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல போட்டோ ஒட்டிடுங்க, சிக்னேச்சர் கொடுத்துருங்க. என்ன போஸ்டிங் அப்ளை பண்றீங்க, உங்களோட நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், பெர்சனல் அட்ரஸ், நீங்க செல்ஃப் லெஜர், அதே மாதிரி உங்க ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்களா, ஃபாதர்
நேம் அவார்டு ஏதாவது ஒன்று, பிரசன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, ஸோ இந்த டீடைல்ஸ் பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு மேல கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம். இன்னிலிருந்து சரியாக 7 நாட்கள் மட்டும்தான் இருக்கு நண்பர்களே. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்களோ மிஸ் பண்ணாம இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம்.